புஷ்பா படம் பார்த்து என் ஸ்கூல்ல பாதி பசங்க கெட்டு போயிட்டாங்க. டீச்சர் ஆதங்கம். அல்லு அர்ஜுன் நடிப்புல வெளியான புஷ்பா 2 படம் பார்த்து நிறைய மாணவங்க கெட்டு போயிட்டதா அரசு பள்ளி ஆசிரியை ஒருத்தர் பேசியிருக்க கூடியது வைரலா மாறி இருக்கு. சசிகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன் ஹீரோவா நடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் புஷ்பா 2. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 1871 கோடி வசூல் பண்ணி இருந்தது. இப்படி மாஸ் ஹிட் அடிச்ச இந்த படத்தை டீச்சர் ஒருத்தங்க கடுமையா சாடி இருக்காங்க. ஹைதராபாத் பக்கத்துல யூசுப் குடாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஒண்ணுல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க புஷ்பா 2 படத்தை விமர்சனம் பண்ணி பேசின வீடியோ சோஷியல் மீடியாவில் படு வைரலா மாறி இருக்கு. புஷ்பா மாதிரி படங்களாலையும் சோஷியல் மீடியாவினாலையும் பசங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு எஜுகேஷனல் கமிஷன் முன்னிலையில அந்த டீச்சர் பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்கூல் பசங்க நடக்கிறத பார்த்தா, ஸ்கூல் அதிகாரிங்கிற முறையில நான் தோத்துட்டேன் அப்படின்னு தோணுது. பசங்க கண்ட ஹேர் ஸ்டைல்ல வர்றாங்க. அசிங்கமா பேசுறாங்க. நாங்க படிப்ப மட்டும் பார்க்குறோம். இத கவனிக்கல. கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்ல, பிரைவேட் ஸ்கூல்லயும் இதுதான் நிலைமை. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நான் தோத்துட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு டீச்சரா பசங்கள தண்டிக்க எனக்கு தோணல. ஏன்னா, அது அவங்கள பிரஷர் ஆக்கும். பசங்கள இப்படி நடத்துறதுக்கு சோஷியல் மீடியாவும், சினிமாவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டீச்சர். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைய பத்தி பேச பேரண்ட்ஸ கூப்பிடும்போது கூட அவங்க பசங்கள கவனிக்கிற மாதிரி தெரியல. எங்களால அவங்கள தண்டிக்க கூட முடியாது. ஏன்னா அது அவங்கள தற்கொலைக்கு கொண்டு போகலாம். இதுக்கெல்லாம் நான் மீடியாவ தான் குறை சொல்லுவேன். எங்க ஸ்கூல்ல பாதி பசங்க புஷ்பா படத்தால கெட்டு போயிட்டாங்க. பசங்கள கெடுக்கும்னு தெரிஞ்சும் அந்த படத்துக்கு எப்படி சர்டிபிகேட் குடுத்தாங்க அப்படின்னே அந்த டீச்சர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. புஷ்பா படம் பசங்கள மாத்திடுச்சு அப்படின்னு டீச்சர் பேசின வீடியோ வைரல் ஆனதும் சமூக வலைதளங்கள்ல இத பத்தி ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. படத்துக்கு சென்சார் கொடுத்தது தப்பு அப்படின்னு ஒரு குரூப் குறை சொல்ல, பசங்கள பாத்துக்க வேண்டியது பேரண்ட்ஸும் டீச்சரும் தான். அதுல சினிமாவுக்கு பெரிய ரோல் இல்ல அப்படின்னு இன்னொரு குரூப் மல்லு கட்டிட்டு வர்றதால சோஷியல் மீடியாவுல இந்த விவகாரம் இப்போ கலவரமா மாறி இருக்கு.